ஸ்ரீ மச்சமுனியே சரணம். ஓம் ஸ்ரீ மச்சமுனியே சரணம். ஓம் ஸ்ரீ மச்சமுனியே சரணம். மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை. இருப்பாற்றுப் படையென்றே நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும். விளக்கிக் கழிமுகத் துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளியை கருத்திடை நிறுத்தி ஓங்கும். திருவளர் பொழுதை அருளும் சூரிய கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றி பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ஞானாற்றுப்படையே. இருப்பாற்றுப் படையென்றே நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும். விளக்கிக் கழிமுகத் துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளியை கருத்திடை நிறுத்தி ஓங்கும். திருவளர் பொழுதை அருளும் சூரிய கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றி பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ஞானாற்றுப்படையே. மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை மூன்றாவது பகுதி. கழிமுகத்வாரம். கழிமுகத்வாரம் என்பது ஓடிவரும் ஆறுகள் கடலிற்குள் சங்கமிப்பதற்கு முன் கசடுகளை வடிகட்டும் பகுதிக்கு பெயர் கழிமுகத்வாரம். சுதந்திரத்தை காணிக்கை ஆக்கினால் என்னை அடிமையாக வைத்திருப்பதுதான் பிரபஞ்சத்தின் ஏற்பாடா? இல்லை மகனே, ஞான சுதந்திரன் உன்னை பூரண சுதந்திரன் ஆக்கி அழகு பார்ப்பதே பிரம்மாண்டத்தின் நோக்கம். அது எப்படி?
அறிவனல் பெருக்கி பெருக்கி அறிவிலே நுட்பம் கண்டு அறிவனல் பெருக்கி பெருக்கி அறிவிலே நுட்பம் கண்டு செறிவுற்று நானே என்னும் சிறப்புற்று திகழும் முன்றன் செறிவுற்று நானே என்னும் சிறப்புற்று திகழும் முன்றன் நெறியாண்மை திறத்தை பார்த்தால் நெறியாண்மை திறத்தை பார்த்தால் நீ கற்று பெற்று கொண்ட அறிவாற்றல் சுதந்திரம் தான் அறிவாற்றல் சுதந்திரம் தான் நீ கற்று பெற்று கொண்ட அறிவாற்றல் சுதந்திரம் தான் அருளாற்றல் தடுக்கும் தடையே அருளாற்றல் தடுக்கும் தடையே கழிமுகத்வாரம் தன்னில் கசடான அறிவை ஒதுக்க கழிமுகத்வாரம் தன்னில் கசடான அறிவை ஒதுக்க வழிவிட்டு கிளம்பும் ஆற்றல் வளஞான பிரம்மாண்டத்தின் வழிவிட்டு கிளம்பும் ஆற்றல் வளஞான பிரம்மாண்டத்தின் வழிபாடாய் ஓங்க வைத்தும் வாழ்பயனின் சூத்திரத்தை வழிபாடாய் ஓங்க வைத்தும் வாழ்பயனின் சூத்திரத்தை பொழிந்ததீரும் அற்புதம் தான் பெருங்கடலின் ஏற்பாடே பொழிந்து அதிரும் அற்புதம் தான் பெரும் கடலின் ஏற்பாடே பெரும் கடலின் ஏற்பாடே அறிவு நுட்பம் சுமந்து வரும் சுதந்திரத்தை கழிமுக துவாரம் தன்னில் சமன்படுத்தி வடிகட்டி இளைப்பாற்றி பூரண சுதந்திரம் வழங்கி உணர்வு நுட்பம் ஏற்றி வெளிப்பட்ட ஆறுகளான நீர்நிலைகளை தனக்குள் ஏந்திக் கொள்ளும் பெரும் கடலை பார்மகனே.
பெருங்கடல் காணாததனால் பெருகியே பெருக்கெடுத்தோடும். பெருங்கடல் காணாததனால் பெருகியே பெருக்கெடுத்தோடும். அரும்பெரும் அகண்ட ஆற்றின் ஆற்றலே பெரிதென்றென்னும். அரும்பெரும் அகண்ட ஆற்றின் ஆற்றலே பெரிதென்றென்னும். கருமம்தான் சுதந்திரம். கருமம்தான் சுதந்திரம். அந்த கசடுதான் ஒடுக்கம். கசடுதான் ஒடுக்கம். அதனை பெருமிதத்தோடு அகற்றும் பிரம்மாண்ட வைப்பின் அதிர்வே. அதனை பெருமிதத்தோடு அகற்றும் பிரம்மாண்ட வைப்பின் அதிர்வே. பிரம்மாண்ட வைப்பின் அதிர்வே. ஆறுகளாய் ஓடித்திரியும் குருமார்களையே கடவுள் என்னும் சுதந்திர கசடினை காணிக்கை தந்தால் நன்றிகளும் மன்னிப்பும் பணிவும் ஏகமாய் சமன்பட்டு நிகழ்காலம் உணர்த்தப்படும். நிகழ்காலம் உணர்ந்தால் அங்கே நொடி நீங்கா நினைவுள் ஏற்றி. நிகழ்காலம் உணர்ந்தால் அங்கே நொடி நீங்கா நினைவுள் ஏற்றி. சுக பிரம்ம சுயமாமுன்றன். சுக பிரம்ம சுயமாகுன்றன். சுதந்திரம் வாங்கி அழியா யுக பிரம்ம சுதந்திரத்தை யூகித்து பகுத்தளிக்கும். யுக பிரம்ம சுதந்திரத்தை யூகித்து பகுத்தளிக்கும். அக பிரம்ம பிரம்மாண்டம் தான். அக பிரம்ம பிரம்மாண்டம் தான். அருளாதி ஸ்ருதியின் வித்தே. அருளாதி ஸ்ருதியின் வித்தே. சுதந்திரம் காணிக்கை தந்தபின் கழிமுகத்வாரத்தில் அறிவு நுட்பக் கசடுகள் எனும் ஒடுக்கம் ஒதுங்க நிகழ்காலம் உணர்த்தி ஆதிஸ்ருதி அறிமுகப்படுத்தப்படும்.
அசைவற்ற அசைவாய் அசையும் அருளாத்ம இருப்பின் இருப்பை அசைவற்ற அசைவாய் அசையும் அருளாத்ம இருப்பின் இருப்பை இசையற்ற இசையாய் ஒலித்து இமை மையம் கடத்தி இமைக்கா இசையற்ற இசையாய் ஒலித்து இமை மையம் கடத்தி இமைக்கா திசையற்ற திசையின் இலக்காய் திகழ்ந்தோங்கும் அதிர்வின் நுட்ப திசையற்ற திசையின் இலக்காய் திகழ்ந்தோங்கும் அதிர்வின் நுட்ப விசை காட்டும் ஆதிஸ்ருதிதா விஸ்வாச தளபதியாமே விசை காட்டும் ஆதி ஸ்ருதிதா விஸ்வாச தளபதியாமே. அந்த தளபதியால்தான் ஜீவனாகிய மலத்தை ஆத்மா எனும் நிர்மல எல்லைக்குள் அழைத்துச் செல்ல இயலும். அந்த விசுவாச தளபதியால்தான் ஜீவனாகிய மலத்தை ஆத்மா எனும் நிர்மல எல்லைக்குள் அழைத்துச் செல்ல இயலும். வா மகனே, நிகழ்காலத்தில் இளைப்பாறுவோம்.